வெட்டி வேற தொம்மைன்ன கூடிய அதுக்குள்ளே வச்சு பூஜை அறையில் அழகாக 2 பக்கமும் மாட்டலாம். அப்படி இல்லைன்னா வெட்டி வேற ஒரு தட்டில் தண்ணீரில் நனைச்சி அதை பூஜை அறையில் வைக்கலாம். ஏன்னா அந்த நறுமணத்துக்காகவும் அந்த சுகந்தத்துக்காகவும். அதுக்கப்புறம் சொல்லி பார்க்கும்போது வெள்ளை குண்டுமணி, சிகப்பு குண்டுமணி, பச்சை குண்டுமணி இதெல்லாம் ஒரு தாம்பால தட்டில் நான் சொன்ன அதெல்லாம் பரத்தி அதற்கு மேலே ஒரு தட்டை வைத்து விளக்கு பொருத்தணும். காரணம் எதனால் அப்படின்னா, அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஒரு மனிதனுக்கு அருள் இருந்தால் தான் பொருள் கிடைக்கும், அந்த பொருள் இருந்தால் தான் அருளையும் பெற முடியும். அப்போ எந்த விதத்தில் சுற்றி பார்த்தாலும் அந்த அருளோட பொருள் சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த மனிதன் பூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான்னு அர்த்தம். காரணம் எதனால் அப்படின்னா, கஷ்டங்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை, வலியோடு வாழக்கூடிய வாழ்க்கை, தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை கூட பணம் இருந்தால் 75% தீர்க்க முடியும்.